கிட்டத்தட்ட 400 வருஷங்களுக்கு முன்னாடி ரோமானியா அப்படின்ற நாட்டுல ஒரு கேத்தலிக் சர்ச் ஒன்று இருந்துட்டு இருந்துச்சு. அந்த கேத்தலிக் சர்ச் தான் ரோமானியா மட்டும் இல்லாம அதை சுத்தி இருக்கிற பல கிராமங்களை கட்டுப்படுத்திட்டு இருந்துச்சு. அதாவது அந்த கிராமத்துல யாருக்காவது ஏதாவது பிரச்சனைனா நேரா அங்க இருக்கிற ஹையர் அத்தாரிட்டிஸ் கிட்ட போறாங்களோ இல்லையோ, நேரா சர்ச்சுக்கு போயிட்டு அவங்க செய்த தவறுகளை ஒப்புக்கொண்டே ஆகணும். அப்படி தவறு செய்தது நிரூபிக்கப்பட்டுச்சு அப்படின்னா தண்டனை கொடுக்கற மிகப்பெரிய பொறுப்பு அந்த சர்ச்ல இருக்கிற போப்புக்கு தான் இருந்துட்டு இருந்துச்சு. அதிகபட்சமா குற்றம் செய்தவங்களுக்கு மரண தண்டனை விதிக்கிற வாய்ப்பு கூட இருக்கும். அதனாலேயே ரோமானியால இருக்கிற மக்களும் சரி, அதை சுத்தி இருக்கிற கிராமப்புறங்கள்ல இருக்கிற மக்களும் சரி, அந்த சர்ச்சுக்கு பயந்தே நிறைய குற்றங்கள்ல தலையிடாம இருந்தாங்க. மக்களுடைய வாழ்க்கையும் ரொம்ப அமைதியா போயிட்டு இருந்த காலகட்டம் அது. அப்படி இருக்கும் போதுதான் அந்த கிராமங்கள்ல ஒரு கிராமத்துல சாண்ட்ரா அப்படின்ற ஒரு பொண்ணு வாழ்ந்துட்டு வந்தா. சாண்ட்ரா ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவ. அவளுடைய குடும்பத்துல சாண்ட்ரா, அவளுடைய அப்பா, அம்மா, கூடவே 2 சகோதரிகள் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா 5 பேரு வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. எல்லாமே நல்லா போயிட்டு இருந்த காலகட்டத்துல சாண்ட்ரா ஏதோ ஒரு சாத்தானால பிடிக்கப்பட்டிருக்கா, அவளுடைய நடவடிக்கைகள் எல்லாம் ரொம்பவே விசித்திரமா இருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டு சர்ச் கிட்ட வருது. அந்த சர்ச்ல இருக்கிறவங்களும் ஒரு ஃபாதரை சாண்ட்ராவுடைய வீட்டுக்கு அனுப்பி இந்த குற்றம் உண்மையா, சாண்ட்ராவை சாத்தான் பிடிச்சிருக்கான்னு போயிட்டு பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அப்படி சாண்ட்ரா வீட்டுக்கு வந்த ஃபாதர் மால்கம் சாண்ட்ரா கிட்ட தனியா பேசுறாரு. ஆனா அவரை பொறுத்த வரைக்கும் அவ உடம்புல சாத்தான் இருக்கிறதுக்கான எந்த ஒரு அறிகுறியுமே காட்டப்படல. ஒரு கட்டத்துக்கு மேல அவளுக்கு எக்ஸார்சம் பண்ற அளவுக்கு கூட போயிட்டாங்க. ஆனா அப்பேற்பட்ட கடுமையான சூழ்நிலையில கூட சாண்ட்ரா உடம்புல இருந்து எந்த ஒரு சாத்தானும் வெளியில வரல. இதனால ஃபாதர் மால்கம் சாண்ட்ராவுடைய அப்பா கிட்ட, ஒருவேளை உங்க பொண்ணுக்கு ஏதாவது மன ரீதியான பிரச்சனையா இருக்கலாம், அதனால அவளுடைய நடவடிக்கைகள்ல நீங்க ஏதாவது விசித்திரமான விஷயங்களை கவனிச்சிருக்கலாம், ஆனா நிச்சயமா எனக்கு தெரிஞ்சு இது சாத்தானுடைய வேலை கிடையாதுன்னு சொல்றாரு. ஆனா ஃபாதர் மால்கம் எவ்வளவு சொல்லியும் சாண்ட்ராவுடைய அப்பா இதுக்கு ஒத்துக்கவே இல்லை. நாங்க ரொம்பவே பாரம்பரியமா கேத்தலிக் முறைய ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம், நீங்க நிச்சயமா இதுல எங்களுக்கு உதவிதான் ஆகணும், தயவு செய்து எனக்காக கடைசியா ஒரு முறை சாண்ட்ரா கிட்ட பேசி பாருங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அவருடைய அப்பாவுடைய அந்த வேண்டுதலை ஏத்துக்கிட்ட ஃபாதர் மால்கமும் என்ன பண்றாருன்னா, சாண்ட்ரா கிட்ட பேசலான்னு சொல்லிட்டு கடைசியா ஒரு முறை அவளை தனியா கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்காங்க. ஆனா வழக்கம் போல சாண்ட்ரா கிட்ட பேசுற அந்த சில நிமிடங்கள் ஃபாதருக்கு ரொம்ப பெரிய எந்த ஒரு விசித்திரமான விஷயத்தையும் காட்டல. அதனால இங்க சாண்ட்ரா மேல இருக்க புரிதல் தான் தப்பானதா இருக்கும்னு சொல்லிட்டு அவர் நினைச்சிட்டு இருந்த அந்த சூழ்நிலையில திடீர்னு சொல்லி சாண்ட்ரா ஒரு ஆணுடைய குரல்ல பேச ஆரம்பிக்கிறா. அவளுடைய நடவடிக்கைகள்லயும் சரி, அவ பாக்குற பார்வையிலயும் சரி, ஏதோ ஒரு விஷயம் தப்பா இருக்கிறத ஃபாதர் மால்கம் உணர்றாரு. முதல்ல இது சாண்ட்ரா தன்னை ஏதோ ஒரு வகையில பிராங்க் பண்றா போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. ஆனா அவளுடைய கருவிழிகள் 2ம் சுருங்கி ஒரு சாத்தானுடைய கண்கள் மாறி உருமாறினதுக்கு அப்புறம் தான் நிச்சயமா சாண்ட்ரா நம்மளை எந்த ஒரு வகையிலையும் பிராங்க் பண்ணல, இது கண்டிப்பா ஒரு சாத்தானுடைய வேலை தான் அப்படின்றது ஃபாதர் மால்கமால புரிஞ்சுக்க முடியுது. இதுவே ஒரு எவிடன்ஸா எடுத்துக்கிட்டு அந்த கேத்தலிக் சர்ச்சுக்கு ஃபாதர் மால்கம் போறாரு. உடனடியா சாண்ட்ராவை கொஞ்ச நாளுக்கு நம்மளுடைய சர்ச்லயே தங்க வைக்கலாம், அந்த பொண்ணு கடவுள் பக்தியில ரொம்பவே சிறந்த பொண்ணு, அவளுக்கு ஆசை இருந்துச்சுன்னா கடவுளுக்கு சேவை செய்யற பணியே அவ செய்யட்டும்னு சொல்லிட்டு சொல்லவும் அந்த சர்ச்ல இருக்கிற ஹையர் அத்தாரிட்டிஸும் அதுக்கு ஒத்துக்கிறாங்க. உடனடியா இந்த செய்தி சாண்ட்ராவுடைய வீட்டுக்கு அனுப்பப்படுது. தன்னுடைய குழந்தைய சர்ச்சுக்கு அனுப்பலாமா வேணாமான்னு சொல்லிட்டு அவங்களுடைய அப்பா அம்மா யோசிச்சுட்டு இருந்த சமயத்துல சாண்ட்ராவே முன் வந்து, நானே அந்த சர்ச்சுக்கு போறேன், கடவுளுக்கு சேவை செய்யறது எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு பணி, இது அந்த கடவுளே எனக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பா நான் நினைச்சுக்கிட்டு நான் போறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் சாண்ட்ராவுடைய அப்பாவும் அம்மாவும் அதுக்கு முழு மனதோட சம்மதிச்சு அவளை அந்த கேத்தலிக் சர்ச்சுக்கும் அனுப்பி வைக்கிறாங்க.
அப்படி அந்த கேத்தலிக் சர்ச்சுக்கு போன சாண்ட்ரா அங்க நன்னா மாற பயிற்சி மேற்கொண்டுட்டு இருக்கிற சில பெண்கள் கூட சேர்ந்து வாழ ஆரம்பிக்கிறா. எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. சாண்ட்ரா மேல யாருக்குமே எந்த ஒரு சந்தேகமும் வரல. ஆனா ஃபாதர் மால்கம் தான் அவளுக்குள்ள இருந்த அந்த சாத்தானுடைய வடிவத்தை பார்த்தவராச்சு. அவர் எப்படி சும்மா விடுவாரு? அதனால சாண்ட்ராவை அவளுக்கே தெரியாம கவனிக்கிறதுக்காக ஒரு சிஸ்டரை அவர் அவ கூடவே இருக்க சொல்லி அறிவுறுத்துறாரு. அந்த சிஸ்டரும் சாண்ட்ராவுடைய நடவடிக்கைகள் பத்தி ஒவ்வொரு விஷயத்தையும் ஃபாதர் மால்கம் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு அந்த ஒரு நாள் வர வரைக்கும். ஒரு நாள் ராத்திரி சாண்ட்ரா தன்னுடைய டாம்குள்ள நிம்மதியா தூங்கிட்டு இருக்கிறா. ஆனா அப்படி அவ நிம்மதியா தூங்கிட்டு இருக்கும் போதுதான் அவளுக்குள்ள ஒரு விசித்திரமான ஒரு உணர்வு ஏற்படுது. யாரோ தன்னை அந்த தனிமை நேரத்துல தொடுற மாதிரியான ஒரு உணர்வு அது. சாண்ட்ரா ரொம்ப சின்ன பொண்ணும் கிடையாது, ரொம்ப வயது முதிர்ந்த பெண்ணும் கிடையாது. ரெண்டுத்துக்கும் நடுவுல ஆனவ அவ. கிட்டத்தட்ட 16 வயசான அந்த பொண்ணுக்கு தனக்கு ஏற்படுற அந்த உணர்வு மேல ஒரு வித ஈடுபாடு ஏற்படுது. அதனால சாண்ட்ரா முதல்ல தனக்குள்ள ஏற்பட்ட அந்த உணர்வை பெருசா மதிக்கல. ஆனா தன்னை தொடுற மாதிரியான அந்த உணர்வு அவளுடைய உடம்பு முழுக்க பரவவும் ஒரு கட்டத்துக்கு மேல சாண்ட்ரா அதை எதிர்க்க ஆரம்பிக்கிறா. அவ கண்ணை முழிச்சு பார்க்கும்போது அவ எதிரில யாருமே கிடையாது. அவ மட்டும்தான் அந்த டாம்ல தூங்கிட்டு இருக்கா. ஆனா தொடர்ந்து யாரோ தன்னை பிடிச்சிருக்கிற மாதிரியும் யாருடைய கைகளோ தன்னுடைய உடம்பு முழுக்க படர்ற மாதிரியான உணர்வு அவளுக்குள்ள ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. சாண்ட்ராவும் எவ்வளவோ போராடுறா. ஆனா அவளை அந்த சூழ்நிலையில கட்டுப்படுத்திட்டு இருந்த அந்த சக்தி எதுவோ அது அவளை விடவே இல்லை. நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த உணர்வு சாண்ட்ராவுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால ஒரு கட்டத்துக்கு மேல அவளால அந்த எதிர்ப்பை அந்த உணர்வு கிட்ட காட்ட முடியல. அந்த உணர்வுக்கு அவ ஒத்துழைக்கவும் ஆரம்பிக்கிறா. இந்த ஒரு விஷயம் ராத்திரி முழுக்க நடந்துட்டு இருக்குது. மறுநாள் காலையில சாண்ட்ரா ரொம்ப சோர்வோட எந்திரிக்க ஆரம்பிக்கிறா. இது ஒரு நாள் இல்ல, 2 நாள் இல்ல, தொடர்கதை மாதிரி தொடர்ந்துகிட்டே போகுது. எப்போல்லாம் ராத்திரி ஆகுதோ அப்போல்லாம் அவளுடைய ரூம் முழுக்க ஒரு விதமான தாங்கிக்கவே முடியாத குளிர் பரவும். ஆனா சாண்ட்ராவுக்கு அந்த சூழ்நிலையிலுமே வேர்த்து போகும். அது மட்டும் இல்லாம தன்னை தீண்டுற மாதிரியான அந்த உணர்வு ஒரு நாள் இல்ல, 2 நாள் இல்ல, தொடர்ந்து எல்லா ராத்திரிகளும் அவளுக்கு ஏற்பட ஆரம்பித்தது. முதல்ல இது அவளுக்கு ஒருவித குற்ற உணர்வு கொடுத்தாலும், சர்ச்சுக்குள்ளேயே நமக்கு இந்த மாதிரி ஆகுதேன்ற ஒரு குற்ற உணர்வு அது கொடுத்தாலும், அந்த உணர்வோடைய பழக்கத்துல தொடர்ந்து அவளுக்கு ஒரு ஈடுபாடு வர ஆரம்பிக்க எப்படா ராத்திரி ஆகும்னு சொல்லிட்டு சாண்ட்ராவே காத்திருக்க ஆரம்பிச்சா. இதனுடைய விளைவா ஒவ்வொரு நாளும் அவ சோர்வோடவே எந்திரிக்க ஆரம்பிக்கிறா. எல்லார்கிட்ட இருந்தும் அவளுக்கு தனிமை தேவைப்படுது. தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறமா ஏதோ ஒரு குற்ற உணர்வை சாண்ட்ரா தன்னுடைய மனசுல ஆழமா வச்சுக்கிட்டு தொடர்ந்து அந்த நாள் முழுக்க யோசிச்சுட்டு இருக்கா மாதிரி ஒரு நாள் முழுக்கவே அவ தனியா இருக்கா. இது சாண்ட்ராவுடைய தோழிகளுக்கு ரொம்பவே விசித்திரமா இருந்துச்சு. இத பத்தி அந்த சிஸ்டர் கிட்டயும் அவங்க சொல்லி பாக்குறாங்க. சாண்ட்ராவுடைய இந்த நடவடிக்கைகள்ல ஒரு மாறுதலை உணர்ந்த அந்த சிஸ்டரும் சரி இன்னைக்கு என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு நாள் ராத்திரி அவ தூங்கிட்டு இருக்கிறாளா, அவ என்னதான் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி போய் பார்த்துடலான்னு சொல்லிட்டு சாண்ட்ராவுடைய ரூம் கதவை திறக்கிறாங்க. அந்த குளிர்மையான அந்த உணர்வை அந்த சிஸ்டராலேயுமே உணர முடியுது. என்னதான் உள்ள நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு அவங்க பார்க்கும்போது சாண்ட்ராவுடைய கண்களுக்கு தெரியாத அந்த உருவம், அவளால அந்த தீண்டலை மட்டும்தான் உணர முடிஞ்சது இல்லையா, ஆனா அந்த சிஸ்டரால அந்த இடத்துல ஒரு சாத்தான், ரொம்ப கொடூரமான ஒரு சாத்தான் சாண்ட்ராவை ஆட்கொண்டு இருக்கிறத கண்ணாலேயே பார்க்க முடிஞ்சது. இத பார்த்து பயந்து போனவங்க இத பத்தி யார்கிட்டயாவது தெரியப்படுத்தணும்னு சொல்லிட்டு வேக வேகமா அந்த இடத்த விட்டு ஓடுறாங்க. ஆனா சாண்ட்ராவுக்கு அந்த சிஸ்டர் தன்னை பார்த்தாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சும் கூட அவ அதை பத்தியெல்லாம் கவனிக்காம அந்த சாத்தானுடைய ஆளுமைக்கு உட்பட்டே கிடந்தா. அப்படி இந்த விஷயத்த யார்கிட்டயாவது சொல்லணும்னு சொல்லிட்டு ஓடின அந்த சிஸ்டர் என்ன ஆனாங்கன்னே தெரியல. மறுநாள் காலையில அந்த சிஸ்டர் அந்த சர்ச்சோடைய வாசல் முன்னாடி தூக்கு போட்டு தொங்கிட்டு இருந்தாங்க.
இத பார்த்த அந்த சர்ச்சை சேர்ந்தவங்கலாம் ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. கடவுளுடைய ஆசீர்வாதம் கொண்ட இந்த சர்ச்ல இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்து இந்த சர்ச்சோடைய புனித தன்மையே பாதிக்கப்பட்டுருச்சுன்னு சொல்லிட்டு அந்த சர்ச்சை சுத்திகரிக்கிறதுக்காக ஒரு சடங்கையும் அவங்க நடத்துறாங்க. தற்கொலை கிறிஸ்துவத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு பாவம். அந்த சிஸ்டர் நிச்சயமா தற்கொலை பண்ணிருக்க மாட்டாங்க அப்படின்ற விஷயம் நமக்கு தெரியும். ஆனா சர்ச்சை சேர்ந்தவங்களுக்கு அவங்க தற்கொலை தான் பண்ணி இறந்து போயிட்டாங்க அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்துல தான் அவங்களால பார்க்க முடியும். அதனால அந்த சிஸ்டருடைய பிணத்தை சர்ச்சுக்கு உட்பட்ட அந்த இடுகாட்டுல நிச்சயமா புதைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த சர்ச் நிர்வாகம் முடிவெடுக்குது. இத பார்த்த மால்கம்க்கு என்ன நடந்திருக்கும்னு சொல்லிட்டு ஊகிக்க முடியுது. ஆனா எதுக்குமே ஆதாரம் இல்லை. சாண்ட்ரா ஒவ்வொரு நாள் ராத்திரி மட்டும்தான் அந்த சாத்தானுடைய பிடியில இருக்கிறா. காலையில எல்லாம் அவளாவே இருக்கா. அந்த சிஸ்டருக்கு ஏற்பட்ட அந்த நிலைமைக்கு நம்ம தான் காரணம்ன்ற குற்ற உணர்ச்சி சாண்ட்ராவுக்கு. அதனால அவளே ஃபாதர் மால்கம தனிமையில சந்திச்சு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றா அவர்கிட்ட. ஒவ்வொரு நாள் ராத்திரியும் தனக்கு ஏற்படுற உணர்வு, கண்ணுக்கே தெரியாத ஒரு சாத்தான் கூட தான் ஒன்னா இருக்கிறது, அந்த உணர்வை தன்னால கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு தன்னை அந்த சாத்தான் கட்டுப்பாட்டுல வச்சிருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லா உண்மையையும் ஃபாதர் மால்கம் கிட்ட அவ சொல்லும் போது அவர் உண்மையிலேயே பயந்து போயிடுறாரு. அந்த சாத்தான் தன்னுடைய வாரிச ஒரு பெண்ணோடைய உடம்புல செலுத்தணும் அப்படின்னா நிச்சயமா அதுக்கு ஒரு மனித உருவம் தேவை. ஆனா மனித உருவமே இல்லாம அதால தன்னுடைய காரியத்தை சாதிக்க முடியுதுன்னா நிச்சயமா அது ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு சாத்தானா தான் இருக்கும். நிச்சயமா உனக்கு நம்ம எக்ஸாசம் பண்ணி உன்னோட உடம்புல இருக்கிற அந்த விதை முளைக்கிறதுக்குள்ள நம்ம அதை அழிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு ஃபாதர் மால்கம் சொல்றாரு. சர்ச்சோடைய ஹையர் அஃபிஷியல்ஸ் கிட்ட இதை பத்தி அவர் பேசும்போது சாண்ட்ராவே முன்னாடி வந்து அதுக்கான வாக்குமூலத்தை கொடுக்குறா. அதனால அந்த ஹையர் அத்தாரிட்டிஸும் சாண்ட்ராவுடைய வாக்குமூலத்தை ஒரு எவிடன்ஸா எடுத்துக்கிட்டு அந்த எக்ஸாசம்க்கு சம்மதிக்கிறாங்க. அந்த எக்ஸாசம் நடந்துட்டு இருக்க அந்த சூழ்நிலையில சாண்ட்ரா ரொம்பவே பயந்து போயிருந்தா. ஃபாதர் மால்கம் அவகிட்ட ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றாரு, உன்னுடைய உடம்புல எந்த சாத்தானும் கிடையாது, ஆனா அந்த சாத்தானுடைய வாரிசு அது உன்னுடைய உடம்புல இருக்குது. நம்ம நிச்சயமா அதை எப்படியாவது வெளியே எடுத்தே ஆகணும். கவலைப்படாத, இதனால உனக்கு எந்த ஒரு வகையிலையும் ஆபத்து ஏற்படாது. நீ உண்மையிலேயே கடவுளுக்கு ரொம்பவே நெருங்கினவ. அதனாலதான் அந்த சாத்தானால உன்னை ஆட்கொள்ள முடியல, அதுக்கு பதிலா அது ஒரு உருவெடுத்து உன்னை அடிமைப்படுத்தி இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஃபாதருடைய இந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்டு கொஞ்சம் மாறுதலான சாண்ட்ராவும் அந்த எக்ஸாசம்க்கு சம்மதிக்கிறா. அந்த எக்ஸாசமும் ஆரம்பிக்குது. அந்த பேயோடுற சடங்குல ஃபாதர் எவ்வளவோ முயற்சி பண்ணி அந்த சாத்தானை வர வைக்க முயற்சி பண்றாரு. ஆனா அவர் பண்ற எல்லா முயற்சிகளும் தோல்வியிலேயே முடியுது. அவ மேல புனித நீரை ஊத்துறாரு, பைபிள் வாசகங்களை படிக்கிறாரு, ஆனா எந்த ஒரு மாற்றமும் அங்க நிகழவே இல்லை. அப்படி இருக்கும்போதுதான் ஃபாதருக்கு உதவி பண்ணணும் அப்படின்ற நோக்கத்துல சாண்ட்ராவே என்ன சொல்றாருன்னா, என்னுடைய வயிற்றுல ஏதாவது விதை இருக்குது அப்படின்னா அதை உடனடியா அழிச்சிருங்க, கொஞ்சம் கூட அதை பத்தி யோசிக்காதீங்க, இதனால என்னுடைய உயிரே போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு சொல்லும் போது இந்த நிமிஷம் அந்த அறை முழுக்க ஒரு விதமான குளிர் பரவுது. தன்னுடைய வாரிசு அழிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்ட அந்த சாத்தான் தன்னுடைய இருப்ப அந்த இடத்துல காட்டுது. தான் அந்த இடத்துலதான் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த எல்லாருக்குமே அது தெரியப்படுத்துது. உடனடியா அந்த அறை முழுக்க இருந்த ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் ஆட ஆரம்பிக்குது, உடைய ஆரம்பிக்குது. ஃபாதர் மால்கம் எவ்வளவோ கட்டுப்படுத்த முயற்சி பண்றாரு அந்த சூழ்நிலைய. ஆனா அவர் எவ்வளவு பண்ணியுமே அவரால அந்த இக்கட்டான சூழ்நிலைய கட்டுப்படுத்தவே முடியல. அந்த சாத்தான் அவ்வளவு சக்தி வாய்ந்ததா இருக்குது. அவர் கையில வச்சிருந்த புனித நீரே எரிஞ்சு போய் காத்தோட காத்த கலையறத அவர் கண் கூட பாக்குறாரு. அப்பதான் அவருடைய முகத்திலேயே அந்த பயத்தோடைய சாயல் உருவாகுது. தான் மோதிட்டு இருக்க அந்த சக்தி ரொம்பவே ஒரு சக்தி வாய்ந்த ஒரு சாத்தான்னு சொல்லிட்டு அப்போதான் அவருக்கு தெரிய வருது. இதுல கொடுமையான விஷயம் என்னன்னா, சாண்ட்ரா இந்த சாத்தானுடைய தாக்குதலுக்கு ரொம்ப மோசமா உட்படுத்தப்படுறா. ஒரு கட்டத்துல எல்லாம் ஆடி அடங்கும் போது சாண்ட்ரா கிட்ட இருந்து ஒரு விசித்திரமான ஒரு திகிலான ஒரு சிரிப்பு வர்றத ஃபாதர் மால்கம் கவனிக்கிறாரு. அப்பதான் அவருக்கு தெரியுது,
சாண்ட்ரா முழுமையா அந்த சாத்தானுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள போயிட்டான்னு சொல்லிட்டு எப்படியாவது அந்த பொண்ணை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு அவர் முயற்சி பண்ணும்போது திடீர்னு சாண்ட்ராவுடைய உடம்பு தன்னைத்தானே எரிச்சுக்குது. எங்க இருந்துதான் அந்த நெருப்பு வந்துச்சுன்னே தெரியல. ஆனா சாண்ட்ராவுடைய உடம்பு முழுக்க தகதகன்னு எரிய ஆரம்பிச்சது. தான் உடம்பு முழுக்க பத்தி எரிஞ்சாலும் சாண்ட்ராவுக்கு கொஞ்சம் கூட வலியே தெரியல. அவ சிரிச்சுக்கிட்டே இருந்தா. ஃபாதர் மால்கம் அவளை எப்படியாவது காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக முயற்சி பண்ணும்போது ஏதோ ஒரு சக்தி அவர் அசைய விடாம அவளுடைய கண்ணு முன்னாடியே சாண்ட்ரா உயிரோட எரிஞ்சு சாம்பல் ஆக்கிறத பார்க்க வைக்குது. ஃபாதர் மால்கம் கத்துறாரு, கதறாரு. ஆனா என்ன பண்ணியும் அவரால் சாண்ட்ராவை காப்பாற்றவே முடியல. சாண்ட்ரா அவருடைய கண்ணு முன்னாடியே உயிரோட கருகி எரிஞ்சு போய் செத்து போறா. இது ரோமானியாவில் 400 வருஷங்களுக்கு முன்னாடி நடந்ததா சொல்லப்படுற ஒரு எக்ஸார்சிசம் ஸ்டோரி. பலரும் இது சாத்தானுடைய வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்பப்பட்டு இருந்த அந்த சூழ்நிலையில ஒரு சிலர் இல்ல, அந்த பொண்ணுக்கு சாத்தான் எல்லாம் ஒன்றும் பிடிக்கல, இது அந்த சர்ச்சை சேர்ந்த ஹையர் அபிஷியல்ஸ் தான் அந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு கெடுதலை பண்ணிருக்கணும், அந்த ரகசியம் வெளியில தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவளை உயிரோட எரிச்சு கொண்டு இருக்கணும், அப்படி அவங்க பண்ண பாவத்துக்கு சாத்தான் மேல அவங்க பழி போட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சிலர் நம்பினாங்க. இது ரெண்டுத்துல எது உண்மைன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. ஆனா அந்த இடத்துல பறி போனது ஒரு உயிர். சாண்ட்ரான்ற ஒரு 16 வயசு குழந்தை அடக்குமுறைக்கும் ஆன்மீகத்துக்கும் நடுவுல மாட்டிக்கிட்டு உயிரோட எரிஞ்சு போனது மட்டும்தான் இங்க நம்பப்படுற ஒரே விஷயமா இருக்குது. மீண்டும் அடுத்த ஒரு கதையில் சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன்.